விழுப்புரத்தில் பழங்குடியின மாணவர் ஒருவர் அதிகாரிகள் அலட்சியத்தால் படிப்பை பாதியில் நிறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் ரெட்டியார்மில் தாமரைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சிவா. பழங்குடி இனத்தை சேர்ந்த இவர் இந்து காட்டுநாயகன் ஜாதி சான்று கேட்டு விண்ணப்பித்திருந்தார். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் விசாரணை நடத்தியும் அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படாததால் 2012ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் 2013ஆம் ஆண்டு தனியார் பொறியியல் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். இந்நிலையில் தனக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோட்டாட்சியர் அலுவலகம் மறுப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவா மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் கோட்டாட்சியரை வரும் 10ஆம் தேதிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு விழுப்புரம் மாவட்ட போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளனர். என்னுடைய சமுதாய காட்டுநாயகன் பழங்குடி சமுதாய மக்கள் எனக்கு நானாக இருக்கட்டும், எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க, எனக்கு முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் யாருமே படிப்பறிவு காட்டுறவங்க, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க படிச்சிருக்காங்க. அவங்களும் இதேமாரி கலந்தாய்க்கு போகும்போது சாதி சான்று காட்டுநாயக பழங்குடி சாதி சான்று காரணமாக அவங்கள வெளியில் அனுப்பிடுறாங்க. அவங்கள காலேஜில் சேர்த்துக்க மாட்டுறாங்க. இது ஏன் அதேமாதிரி அவங்கள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் 15 நாளுக்குள்ளே அவங்களை விசாரித்து சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி டிலே பண்ணுறதுனால எங்களுடைய வாழ்க்கை பாதிக்குது, கல்வியும் பாதிக்குது.